Hi friends, welcome back to Begin Secrets. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா காரடையான் நோன்பு 2026 தேதி, சடங்குகள் மற்றும் எந்த நேரத்தில் மஞ்சள் சரடு கட்டுவது கணவருடைய ஆயுளை அதிகரிக்கும், அதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவின் மற்ற பகுதிகளில் இல்லாத சில தனித்துவமான பண்டிகைகள் தமிழ்நாட்டில் மட்டுமே உள்ளது. அப்படி தமிழ்நாட்டில் பரவலாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை தான் இந்த காரடையான் நோன்பு. சாவித்திரி நோன்பு விரதம் என்று அழைக்கப்படும் இந்த காரடையான் நோன்பு குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களால் மிகுந்த பக்தியுடன் கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கியமான விழாகும். காரடையான் நோன்பு தமிழ் மாதங்களான மாசி மற்றும் பங்குனி ஆகியவற்றின் இடைக்காலத்தில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த விரதம் மாசி மாதத்தின் கடைசி நாளின் இரவில் தொடங்கி பங்குனி மாதத்தின் முதல் நாளின் அதிகாலையிலேயே நிறைவடைகிறது. சில பகுதிகளில் இது காமாட்சி நோன்பு அல்லது கௌரி நோன்பு என்று சொல்லுவார்கள். தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தில் ஆழமாக வேரூன்றிய இந்த காரடையான் நோன்பு திருமண வாழ்வில் அன்பு, அர்ப்பணிப்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை போன்றவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. இப்போது இந்த காரடையான் நோன்பு என்னைக்கு வருது, எந்த நேரத்தில் ஆரம்பிச்சு எந்த நேரத்தில் முடிக்கணும் விரதத்தை அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த விரதமானது மார்ச் 14 சனிக்கிழமை அன்று வருகிறது. காலை 6:32 மணிக்கு ஆரம்பித்து விடுகிறது. அடுத்ததாக விரதம் முடியும் நேரம் என்று பார்த்தால் 1:08 AM, அதாவது மார்ச் 15. அடுத்ததாக மஞ்சள் சரடு கட்ட சரியான நேரம் எதுவென்று பார்த்தால் மார்ச் 15 1:08 காலைங்க. காரடையான் நோன்பின் தோற்றம் இந்தியாவின் இரு பெரும் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதத்திலிருந்து தொடங்குகிறது. இந்த விழா தன்னுடைய கணவர் சத்தியவானை மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற விதியை மீறிய இளவரசி சாவித்திரியின் கணவர் மீதான பக்தியை தான் இது நினைவு கூறுகிறது. சத்தியவானுக்கு ஆயுள் குறைவாக இருக்கும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் கணித்திருந்தது. இருப்பினும் ஆழ்ந்த காதலில் இருந்த சாவித்ரி இதை அறிந்திருந்தும் சத்தியவானை மணக்க முடிவெடுக்கிறாள். சத்தியவான் இறக்கும் நேரம் வந்தபோது மரணத்தின் கடவுளான யமதர்மர் அவரது ஆன்மாவை எடுக்க வந்தார். ஆனால் சாவித்ரி தன்னுடைய ஞானத்தாலும் பக்தியாலும் யமனுடன் ஆழ்ந்த உரையாடலில் ஈடுபட்டார். அவளுடைய அர்ப்பணிப்பு மற்றும் புத்திசாலித்தனத்தால் ஈர்க்கப்பட்ட யமன் அவருக்கு பல வரங்களை அளித்தார். அவற்றில் ஒன்று சத்தியவானை மீண்டும் உயிர்ப்பித்தது. தனது கணவரின் உயிருக்காக யமனையே எதிர்க்க துணிந்த சாவித்ரி இன்றுமே மக்களால் நினைவு கூறப்படுகிறார். இந்த நோன்பு ஒரு மனைவியின் வலிமை, கணவர் மீது கொண்டிருக்கும் அன்பு மற்றும் பக்தியை மதிக்கிறது. சாவித்திரியின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் ஈர்க்கப்பட்டு தங்கள் கணவரின் நீண்ட ஆயுள், நல்வாழ்வு மற்றும் நீடித்த திருமணத்திற்காக பிரார்த்தனை செய்ய பல நூற்றாண்டுகளாக இந்த காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. காரடையான் நோன்பு தமிழ்நாடு முழுவதும் மற்றும் தென்னிந்தியாவின் சில பகுதிகளிலும் உள்ள திருமணமான பெண்களால் அனுசரிக்கப்படுகிறது. இருப்பினும் திருமணம் ஆகாத பெண்களும் கூட இந்த சடங்குகளில் பங்கேற்று எதிர்காலத்தில் தங்களுக்கு ஏற்ற ஒரு சிறந்த வாழ்க்கை துணை அமைய வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். பெண்கள் இந்த விழாவுக்கான சம்பிரதாயங்களையும் மரபுகளையும் தங்கள் அடுத்த தலைமுறைக்கும் கடத்த விரும்புவதால் தலைமுறைகளுக்கு இடையிலான பிணைப்பை வலுப்படுத்தும் ஒரு தருணமாகவே இந்த நோன்பு விளங்குகிறது. இந்த பண்டிகையானது தமிழ் மாதங்களான மாசி மற்றும் பங்குனி மாதங்களின் இடைக்காலத்தில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் மேற்கொள்ளப்படும் சடங்குகள் ஆழ்ந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன. இவை சாவித்திரியின் பக்தியையும் பார்வதி தேவியின் ஆசீர்வாதத்தையுமே பிரதிபலிக்கிறது. நோன்பு கடைபிடிக்கும் பெண்கள் காலை முதலே கடுமையான விரதத்தை மேற்கொள்கிறார்கள். முக்கிய பூஜை நிறைவடையும் வரை அவர்கள் உணவு அருந்துவதை தவிர்க்கிறார்கள். இந்த விரத அனுசரிப்பானது கணவர் மீதான அர்ப்பணிப்பையும் பக்தியையும் குறிப்பதாக அமைகிறது. காரடை அல்லது அடை எனப்படும் ஒரு சிறப்பு உணவு பிரசாதமாக தயாரிக்கப்படுகிறது. நீராவியில் வேக வைக்கப்படும் இந்த அரிசி பலகாரம் இப்போது எந்த பொருட்களை வைத்து செய்யப்படுகிறது என்று பார்த்தால் அரிசி மாவு, வெல்லம், காராமணி, தேங்காய், உப்பு சேர்க்காத வெண்ணெயுடன் சேர்த்து சூடாக இது பரிமாறப்படுகிறது. இதுதான் கார அடை. அதனால் இந்த நோன்பு காரடையான் நோன்பு என அழைக்கப்படுகிறது. இந்த திருவிழாவின் மையமாக திகழும் இந்த உணவு விரதத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக இறைவனுக்கு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இந்த நாளில் பெண்கள் தங்களுடைய வீட்டின் நுழைவாயிலிலும் பூஜை அறையிலும் கோலமிடுகிறார்கள். நீராடிய பிறகு தாங்கள் தயாரித்த அடையை கௌரி தேவிக்கு படைத்து தங்களுடைய கணவர்களின் நீண்ட ஆயுளுக்காகவும் நல்வாழ்விற்காகவும் பிரார்த்திக்கிறார்கள். காரடையான் நோன்பின் முக்கிய சடங்குகளில் ஒன்று மஞ்சள் சரடு என்று அழைக்கப்படும் மஞ்சள் நிற நூலை கழுத்தில் கட்டிக்கொள்வது. இது இல்லற வாழ்க்கையில் பாதுகாத்தல், நீண்ட மற்றும் செழிப்பான திருமண வாழ்க்கை, திருமண
பந்தத்தை வலுப்படுத்துவதை பிரதிபலிக்கிறது. பெண்கள் தங்களுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக தெய்வீக அருளை வேண்டி சிறப்பு பாடல்களையும் மந்திரங்களையும் உச்சரிக்கின்றார்கள். இதில் மிகவும் முக்கியமான ஒரு மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய அர்த்தம் என்னவெனில், உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், என் கணவருக்கு கொன்றாத ஆயுளும் என்னை விட்டு பிரியாதிருக்கும் அருளும் நீ தருவாய் என்பது தாங்க இந்த பாட்டோட அர்த்தம். காரடையான் நோன்பு மற்ற விரதங்களைப் போல ஒரு வழக்கமான சடங்கு அல்ல. அது திருமண வாழ்வின் கலாச்சார சிறப்பையும் ஒரு பக்திமிக்க மனைவியின் மன வலிமையையும் வலியுறுத்துகிறது. மேலும் தங்கள் அன்புக்குரியவர்களை பாதுகாப்பதில் பெண்கள் கொண்டுள்ள மன உறுதி, தளராத பக்தி, ஆன்மீக ஆற்றல் மற்றும் திருமண உறவில் புனித தன்மையை இது எடுத்துரைக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.